என் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும், மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் காட்சிகளை பார்க்கிறப்பவே அதனுடைய தரம், தன்மை எந்த அளவுல நம்ம உலக நாடுகள்ல முதன்மையான ஒரு இடத்தை கொண்டு போய் நிக்க வைக்க போறதுங்கிறது நிர்பந்தமா காட்டி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய அப்பா திரு NTR அவர்கள் ஒரு சாமியா எல்லார் மனசுலையும் ஒரு தெய்வமா வாழ்ந்தவர். தெய்வமா இன்னைக்கு கூட ராமர்னா அவருடைய முகம்தான் நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவர் நம்முடைய கலை உலகத்துக்கு தந்த பெரிய பரிசு திரு பாலகிருஷ்ணா அவர்கள். அவர்கள் எத்தனையோ படத்துல நடிச்சிருக்கலாம், ஆனா இந்த மாதிரி, அதாவது கௌதமி புத்ரா சதகர்ணி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அரசனுடைய ரோல்ல நடிச்சிருக்கார். அதுவும் பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்டிருக்க இந்த படத்துல நடிச்சிருக்கார். இது பல விதத்திலையும் அவருக்கும் நம்முடைய கலை உலகத்துக்கும் புகழை தேடித்தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய எல்லாம் வல்ல இறைவனை அவருக்கு இன்னும் பல ஆண்டுகள் நன்றாக வாழ வைத்து இந்த கலை தொண்டு தொடர வேண்டும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர் இந்த 14 வயசுல ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி 40 வருஷமா இந்த சினிமா கலை உலகத்துல தன்னுடைய, அதாவது தன்னிகரற்ற ஒரு சக்கரவர்த்தியா கோலோச்சிட்டு வந்திருக்கார். அவர் என்னைக்கும் இதே மாதிரி இருப்பார். ஏன்னா அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான் இருந்தார். பல விதத்துல ஒரு அரசியல்வாதியாக, ஒரு கலைத்துறையில ஒரு ஹீரோவாக, கதாநாயகனாக கடைசி வரைக்கும் புகழோட வாழ்ந்தவர். அவருடைய மகன் திரு பாலகிருஷ்ணா அவர்கள் அதே மாதிரி இருக்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும், அதாவது இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில், அருமையான நிகழ்ச்சியில பங்கேற்கும்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதற்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.